வணக்கம் பானு. செங்கல்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய மணிக்கார தெரு பகுதியில் வட மாநிலத்தை சேர்ந்த சதாம் என்பவர் கடந்த 6 வருடங்களாக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் தேநீர் விற்று வருகிறார். இந்த நிலையில் சதாம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் டீ வியாபாரம் செய்து கொண்டு உள்ள பொழுது அவரது மனைவி, சதாமின் மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் உணவு தயார் செய்வதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்த சதாமின் மனைவி முயன்றுள்ளார். ஏற்கனவே எரிவாயு உருளையில் கசிவு ஏற்பட்டது கவனிக்காமல் பற்ற வைத்துள்ளார். அப்பொழுது திடீரென வீடு முழுவதும் தீப்பற்றியது. சதாமின் மனைவி மற்றும் பிள்ளைகள் 3 பேர் உட்பட 4 பேர்களுக்கு தீ காயமானது ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் தீயின் சிகிச்சைக்காக போராடி இருந்த சதாமின் மனைவி மற்றும் சிறுமி 3 பேரை சிகிச்சைக்காக 4 பேருக்கு தீ காயம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக செங்கல்பட்டு நகர காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக தீயணைப்பு துறையினர் தீ விபத்தினை சிக்கியிருந்த உயிருக்கு போராடிய 3 சிறுமிகள் மற்றும் சதாமின் மனைவியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து செங்கல்பட்டு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சதாமின் குழந்தைகள் பத்மின் மற்றும் அப்தாக் ஆகிய 2 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் இருவருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.